ஒரு வாசக நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த ஒரு வாசகம் புதிய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தருமாறும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடும் பண்போடும் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு நான் பல முறையில பல வழிகள பல பதிவுகளை உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். தைரியத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்துருக்கோம். தைரியத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்துருக்கோம். ஏன்? சிம்மராசி ஏற்கனவே பேரு தாகம் இல்லை, ரொம்ப மனமுவந்து இருக்கக்கூடியவங்க, கடமையை செய்யறதுல கண்ணு கருத்துமா இருக்கக்கூடியவங்க. கடமையை செய்யறது மட்டும் இல்ல, திறமையோட செய்யணும். திறமையை மட்டும் இல்ல, அத வலிமையோடு செய்யணும். வலிமை மட்டும் இல்ல, அத வனப்போடு செய்யணும். புன் முறுவலோட செய்யணும். வனப்பு மீன்ஸ் மகிழ்ச்சி, வனப்பு மீன்ஸ் புன் முறுவல். போர் அடிக்காத ராசி சிம்ம ராசி. போர் அடிக்க ராசி இருக்குது, நீங்க சொல்லுங்க பாப்போம். போர் அடிக்காத ராசி. ஏன்னா அவ்வளவு பணி, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு கர்மம், அவ்வளவு கண்ணா இருக்கிறது. அப்பதான் ஜெயிக்க முடியும். சாதாரணமா ஹெச்ஓடி வர முடியாது இல்ல. 12 ராசில அத ஹெச்ஓடி. அப்ப சாதாரணமா ஹெச்ஓடி எப்படி வர முடியும்? அப்ப உழைப்பு இருந்தா தான் உயர்வை கொடுக்கும். உழைப்பே உயர்வு. அந்த காலத்துல நிறைய சொல்லுவாங்க, உழைப்பே தான் உயர்வு, வேற எதுவும் இல்லை, வேற பிழைப்புக்கு இடமே இல்லை, உழைப்பே தான் உயர்வுன்னு சொல்லுவாங்க. அப்ப சிம்மராசி நேயர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். எதுக்காக? அஷ்டமத்து சனி உங்களுக்கு வரக்கூடியது. அட்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ல வர்றாரு. ஆனால் 8ல வந்தாலும் ஒரு 3 மாசம் தான் சிரமம். ஒரு 3-4 மாதம் தான் சிரமமே தவிர வேற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேண்டிய தொழில், நிர்வாகம், சீர்திருத்தம், அரசியல் பின்னணி, பார்த்தீங்களா? அரசியல், ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, உரிமை சட்டங்கள், வாக்குரிமை எல்லாமே உங்களுக்கு அந்த சார்பு தான். அந்த கருவூலமானது அதுதான். அந்த சிம்ம ராசிக்கு எல்லாமே கரு அதுதான். அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்ப நீங்க இந்த அஷ்டமத்து சனியில ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டியது இல்லை. எத்தனை மாசத்துக்கு பயப்படணும்? ஒரு 3 மாசம். ஆனா ஒரு 5 மாசமே வைங்க. அடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ராசிக்கு குரு 11ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு குரு 11ல இருக்கிறார். அப்ப குருவே எதுக்கு? உங்களுக்கு குரு எதுக்குரியவர்? 6க்கும் 5க்கும் 8க்கும் உரியவர். 5க்கும் 8க்குரியவர் 11ல இருக்கும்போது அப்ப என்ன கொடுக்கணும்? அந்த 11 பாவகத்து தன்மையை கொடுக்கணும். அந்த 11 பாவக தன்மை என்ன? லாப நோக்கம். தன்மைன்னு என்ன? உரிமம் பெறுதல். தன்மைன்னு என்ன? ஒரு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கறது, அறிவிக்கிறது. அப்ப லாட்டரி சீட்டு இன்னொன்னு சொல்லுவோமே, இந்த இதெல்லாம் இதுல போகுது பார்த்தீங்களா, சேனல்ஸ் எல்லாம் போகுமே, வர்த்தகத்துல போறது சீட்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? அப்ப அந்த மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க வரலாம். அப்போ 11ல இருக்கும்போது அந்த பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல எல்லாமே நீங்க வந்திருக்கீங்க. அப்ப அஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையுது. அஷ்டமத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையுது. அதெல்லாம் மறந்துடாதீங்க, பயப்படாதீங்க. அடுத்து கண்டிப்பாக வன்னி இலை, சனிக்கிழமை 8 பிரதர்சனம், 8 விளக்கு, வன்னி இலையில மாலை, இல்லைன்னா வன்னி இலை கிடைக்கிறது ரொம்ப கருங்குவளை மலர். வன்னி இலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வன்னியிலே கிடைக்கல தெரியாதுங்கிறீங்க, அப்புறம் கருங்குவளை எங்க இருந்து பார்ப்பீங்க? இல்ல சங்குப்பூ. இந்த சிம்ம ராசி, மேச ராசி, சிம்ம ராசி, கும்பராசி, மீன ராசி, இவங்க இந்த சனியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட எல்லாமே கண்டிப்பாக கருங்குவலைய பயன்படுத்தி பூஜை பண்ணுங்க. வன்னி இலைய பூஜை பண்ணுங்க. அருகம்புல்ல பூஜை பண்ணுங்க. வெள்ளரிக்கையில பூஜை பண்ணுங்க. விநாயகர் வழிபாட பண்ணுங்க. ஆஞ்சநேயரை பண்ணுங்க. பைரவர் வழிபாட பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணி வந்தா சனீஸ்வருடைய தாக்கங்கள் குறையும். சனீஸ்வருடைய தாக்கங்கள் குறையும். அதுல எந்த மாற்று கருத்து அல்ல, நிச்சயமாக குறையும். இதை மனசுல பதிக்கங்க. அஷ்டமத்து சனி பயப்படாதீங்க.